எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். கையில் ரொம்பவே ஒட்டாது. சாதாரணமாக நம்ம பிசைஞ்சோம்னா அங்கங்கே கையில் ஒட்டிக்கும். நமக்கு பிசையத்துக்கே ரொம்ப இதாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் பிசைஞ்சு பாருங்கள். மாவு சூப்பராக ஒரு சப்பாத்தியே சாஃப்டாக இருக்கும். இது ரேஷன் கோதுமை தாங்க. இதில் ஒரு 3 கிலோ கோதுமைக்கு 100 கிராம் மூக்கடலையும் 100 கிராம் பச்சை பருப்பும் போட்டு அரைச்சிருக்கேன் நான். ஏன்னா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ரேஷன் கோதுமை மாதிரியே தெரியாது. நாங்கள் இப்படி தான் ரேஷன் கோதுமை தான் யூஸ் பண்ணுறோம். மாத கடைசியில் காலி ஆகிடுச்சினா தான் நாங்கள் கோதுமை கடையில் வாங்கி அரைப்போம், இல்லை மாவு பாக்கெட்டாக வாங்கிப்போம். மற்றபடி நாங்கள் ரேஷன் கோதுமை தாங்க யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரணும், நல்லா கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ நாங்கள் இந்த மாதிரி பால், இந்த மாதிரி லைட்டாக சுடு தண்ணி, லைட்டான சூடு பால், எண்ணெய் முதலே பால், எண்ணெய், சால்ட்டு எல்லாமே அந்த சாதாரண மாவில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட் சூடு இருக்கணும் பால். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக சூடு தண்ணி, அதை நல்லா தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு எண்ணெய், அதையும் அது மேலே ஊற்றிடுங்க. ஏன்னா என் மாவு காஞ்சா மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்க, கை வைக்கவே வைக்காதீங்க. இப்போ பாருங்கள், எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக ஒட்டாமல் எப்படி வருது பார்த்தீங்களா? மாவு எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். நம்ம மாவுலேயே இதெல்லாம் சேர்த்துடணும். நம்ம எண்ணெய் ஊற்றி கூட ரொம்ப சுட வேணாங்க. நம்ம இந்த மாவுலேயே எண்ணெய் கலக்கிறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். மொத்தமே 1 ஸ்பூன் கூட நான் எண்ணெய் ஊற்றலை. சப்பாத்தி சுடும்போது நல்லா ஆர்டினரியாக சுட்டேன். ஆனால் நாங்கள் சாதாரணமாக என்ன செய்வோங்க, இந்த மாதிரி எண்ணெய்லாம் ஊற்றி பிசைய மாட்டோம். சும்மாவே தண்ணி, சாதாரண பச்சை தண்ணி போட்டு பிசைஞ்சு சுடுவோம் நாங்கள். அது வீட்டுக்கு நாங்கள் செஞ்சுப்போம். கெஸ்ட்டு வந்தால் இந்த மாதிரி செய்வோங்க. நிறைய மாவு பிசையும்போது கையில் வேறு ஒட்டும். நமக்கு ஒரு இதுவாக இருக்கும், பிடிக்காது. அதனால் இது கெஸ்ட்டு வந்தால் நாங்கள் இந்த மாதிரி செய்வோம். இது நாங்கள் எப்போவுமே பண்ணுறது தான். சரி, அது நம்ம எல்லாருக்கும் காமிக்கலாம். எல்லாருமே கற்றுக்கணும். தெரியாதவங்க கற்றுக்கணும். தெரிஞ்சவங்க ஈஸியாக பிசைஞ்சிருவாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கெல்லாம் இதை இந்த டிப்ஸை முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்பாத்தி சாஃப்டாக சூப்பராக வருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி. இதுக்கேற்ற ஒரு குருமா வச்சுருக்கேங்க. பார்த்துங்க, நீங்கள் எண்ணெய் தடவும் போதே பாருங்களேன். நான் ரொம்ப ஊற்றி தடவ மாட்டேன். ஏன்னா அந்த மாவுலேயே வேறு எண்ணெய் இருக்குது. இப்போ வயசானவங்களாம் கண்டிப்பாக நிறைய எண்ணெய் ஊற்றி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக எண்ணெய் கம்மியாக ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. நம்ம எல்லா சப்பாத்திக்கும் எண்ணெய் நிறைய ஊற்றி கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களே ஒரு டயட்டாக இருக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. அவங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுங்க. பால் இதில் சேர்க்கறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ரேஷன் கோதுமையை வீணாக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரேஷன் கோதுமை ஃப்ரீயாக தான் கடையில் தராங்க. ரேஷன் கடையில் அதை வாங்கி நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குருமா வீடியோ போட்டு